நான் கேஎஃப்சி போனால் கண்டிப்பாக சாக்கோலாவா கேக் வாங்குவேன். அந்த சாக்கோலாவா கேக்கை ரொம்ப ஹெல்த்தியராக என்னோட வெர்ஷனில் பண்ணலாமா? நான் இன்றைக்கி ஸ்டீமரில் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். 1 கப்பு மல்டி மில்லட் கோதுமை மாவு, 1 கப்பு நாட்டு சக்கரை, நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 1/4 கப்பு அளவுக்கு பால் தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக கொக்கோ பவுடர் நான் இன்றைக்கி நேச்சுரல் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஃபாயில் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் டீ குடிக்கிற கப்பில் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. அந்த பேட்டர் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரி மில்க்கு, நான் இன்றைக்கி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு லிட்டர் மாவை எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுங்க. நீங்கள் நார்மல் இட்லி பானையில் கூட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான சாக்கோலா